பிள்ளையார் நோன்பு இலையை எடுத்துக்கு போவோம். அருமையான ஒரு நிகழ்வு. வேண்டியதை நினச்சி பாருங்கள். அடுத்த பிள்ளையார் நோன்புக்கு அத்தனையும் கூடி வரும். அப்போதான் போல் நீங்களும் நிறைவாக நல்லா இருப்பீங்க. இது ஒரு அருமையான ஒரு தருணம். வர கிட்டத்தட்ட காரைக்குடியில் கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல பிள்ளையார் நோன்பு இலையை எடுத்துக்கிறாங்க. நகரத்தார் எல்லாருமே ஒரே மாதிரி உலகம் முழுவதும் அதே கருப்பட்டி பணியாரம் மாவு, அதே நூல் இலை, பெரியவங்க இருந்து நமஸ்காரம் பண்ணி சிலர் என்ன பண்ணுவாங்க, அமர்த்திட்டு வாங்கிக்கிடுவாங்க. சிலர் அந்த நெருப்பு எரியறதோட அந்த நூலோடு வாங்கி சாப்பிட்றது. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, நம்ம உள்ளுக்குள்ளே தீபம் போய் உள்ளிருக்கும் அழுக்கெல்லாம் போய் நமக்கு ஒரு வெளிச்சம் தோன்றும். அருமையான இது. அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. பலகாரமெல்லாம் கட்டி எத்தனை பாருங்கள், மாவு உருண்டை, முறுக்கு, கருப்பட்டி பணியாரம், வெள்ளை பணியாரம், வடை, அருமையான இட்லி, சாம்பார், சட்னி, ஆச்சிமார்கள்லாம் கல்யாணக்கார வீட்டுக்கு வந்த மாதிரி அற்புதமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், இங்கே வந்துருக்கீங்களா என்னன்னு அப்படி ஒரு அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு அற்புதமான பாருங்கள். அப்பச்சி, ஆத்தா, அண்ணங்க எல்லாரும். இது ரொம்ப ஒரு நகரத்தாருக்கே உரிய பாரம்பரிய பிள்ளையார் நோன்பு. அற்புதமான ஒரு நிகழ்வு பாருங்கள். ஆனந்தமாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குல்ல. வேண்டியதை நினச்சி பாருங்கள். இந்த பாட்டு படிக்கிறவங்க எப்படி உட்காந்து படிங்க. மண்டலத்தின் முட்டிய தூணின் நாடெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய இதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்செய் துங்கக்களி முகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க